எவ்வளவோ பேருக்கு கல்யாணமாயி 10 வருஷம் கழிச்சும் கூட குழந்தை பிறந்திருக்கு டாக்டர். ஆனா எங்களுக்கு கல்யாணமாயி 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள குழந்தை பிறக்குமா பிறக்காதவனு அவளுக்கு ஒரு பயம். ராசு, பொம்பளைங்க என்னதான் புருஷனை மனசுல சுமந்தாலும் ஒரு பிள்ளைய வயத்துல சுமக்கலன்னா வருத்தப்படுறது சகஜம்தான். உங்க 2 பேரையும் செக்அப் பண்ணதுல உனக்கு எந்த விதமான குறையும் இல்ல. உன் பொண்டாட்டிக்கு தான் இருக்கு. ஆண்டவனுடைய படைப்புல சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான பாக்கியமே இல்ல. ஏன்னா அவ கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்போ எங்களுக்கு வாரிசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா டாக்டர்? எல்லாமே அவன் செயல். ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு கதவை மூடிட்டா இன்னொரு கதவை திறந்துடுறான். இட் இஸ் பாசிபிள். இந்த விஞ்ஞான உலகத்துல செயற்கை முறையில இயற்கையா ஒரு வாரிசை உருவாக்கலாம். உன் மனைவிக்கு ஒரு குழந்தையை பெத்துக்கிற தகுதி இல்லைன்னாலும் ஒரு குழந்தையை உருவாக்குற தகுதி உனக்கு இருக்கு. நாம ஒரு வாடகத்தாயை பிடிக்கலாம். உன்னோட உயிர் அணுவை அவ கர்ப்பப்பையில செலுத்தலாம். உன் குழந்தைய அந்த வாடகத்தாய் சுமக்கலாம். 10 மாசம் கழிச்சு பிள்ளைய பெறலாம். உன் வாரிசா உன் கையில கொடுக்கலாம். இதெல்லாம் சாத்தியமா டாக்டர்? நீ கிராமத்து பக்கம் போயிருக்கியா இல்லையா? காளமாடு எங்கேயோ இருக்கும், பசுமாடு எங்கேயோ இருக்கும். காளமாட்டோட உயிர் அணு எடுத்து பசுமாட்டினுடைய கர்ப்பப்பையில செலுத்தி கண்ணுக்குட்டி பிறக்கிறது இல்ல? அதே மாதிரிதான் பதுவும். இப்போ உருவாகிற இடம் வேறையா இருந்தாலும் உருவாக்குற கரு ஒன்று தானப்பா. நான் என்ன சொல்றேன்னா, பிற்காலத்துல உன்னுடைய ஆஸ்தி ஆடுறதுக்கு ஆள் இல்லைனாலும் அஸ்தியை கிடைக்கிறதுக்கு ஆள் வேணும், ஆயிரத்துக்கு ஆள் வேணும். அதுக்கு ஒரு வாரிசு வேணும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி டாக்டர். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சு. அதனால அங்கேயே இறங்கி நின்னுக்கிறோமா? டக்குனு ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது இல்ல? அது மாதிரி தானே இதுவும். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம் டாக்டர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில உதாரணங்களை விட உணர்வுகள் தான் முக்கியம். என் ஒய்ஃபு குழந்தையே பிறக்காதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன வழியில எனக்கு ஒரு நேரடி வாரிசு கிடைக்குங்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இதுக்கு என் ஒய்ஃப் சம்மதிக்கணுமே டாக்டர். அவளுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்றதுக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாடகை தாயாரு இதெல்லாம் நான் யோசிச்சு சொல்றேன் டாக்டர். தேங்க்யூ. ஹலோ, ராசப்பா இருந்தா கொஞ்சம் கொடுங்க சார். ராசோ, போன் உனக்கு தான். நான் தான் வேலை போய் பேசுறப்பா. இந்த மாதிரி தங்கச்சி டாக்டர் வீட்டுல இருந்து வந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியல, தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சுப்பா. சாரி சாரி சாரி. ஏன் கீதா இப்படி ஒரு முடிவெடுத்த? புருஷன் பொண்டாட்டி உறவு முழுமை அடையணும்னா அந்த பொண்டாட்டி தாய்மை அடையணும். உங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியலன்னா நான் ஏன் உயிரோட இருக்கணும்? உயிரோட? என்ன கீதா இது? அம்மாங்கிற தகுதி உனக்கு இல்லன்னு யாரு கீதா சொன்னாங்க? டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னதுல இருந்து வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நீங்க முடிவெடுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன கீதா இது? உன்னை கேட்காம நான் இது வரைக்கும் ஏதாச்சும் முடிவெடுத்திருக்கேனா? வேண்டாங்க, உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் நான் கஷ்டப்படுத்திக்க விரும்பல. என்னதான் வாடகை தாயா இருந்தாலும் அதுவும் குழந்தை சம்பந்த வயிறு தானே. யாருக்காவது குழந்தைய பெத்துட்டு தொட்டில விட்டுட்டு போக முடியுமா? அட்லீஸ்ட் பால் கொடுக்கறதுக்காகவாவது அவங்க தங்குவல்ல. உங்க குழந்தைய பெத்தவளாச்சேன்னு உங்களுக்கு அவன் மேல ஒரு இறக்கம் வரலாம். அந்த இறக்கம் உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு இறுக்கத்தை உருவாக்கலாம். எப்படி பெண் வாசல் வழியா 2ஆம் தரமா என் சிட்டு வீட்டுக்குள்ள வந்தாளோ, எதுக்காக எங்க அம்மா செத்தாங்களோ, இதனால எங்க குடும்ப நிம்மதி போச்சோ, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிறத என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் செத்து போயிட்டா நீங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கலாம்ல. என்ன கீதா இது? இவ்வளவு நாள் நீ என் கூட வாழ்ந்தேன், நீ சரியாவே புரிஞ்சுக்கலையா? உனக்கு துரோகம் ஒண்ணுங்கிற நினைப்ப மனசுல இருந்திருந்தா அந்த டாக்டர் கேட்ட உடனே நான் சரின்னு சொல்லிருப்பேன்ல. அவரு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பிரியத்துல இப்படி குழந்தை வேணும்னா இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணா இப்படி ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டாக்டர் பத்தி உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? அவர் நம்ம என்ன பேசினாலும் திருப்பி விதண்டா வராம பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் வாய் அடைக்கிறதுக்காக நான் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு வந்தேன். அதை போய் நீ பெருசா எடுத்துட்டியா? இது பாரு, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் ஒரு ஆம்பளை வாழ்ந்தா ராமர் மாதிரி வாழ்ந்தா பொண்டாட்டிக்கு துரோகமே பண்ணக்கூடாது அப்படின்னு. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. உனக்கு ஒரு குழந்தை இல்லங்கிறதுக்காக தயவு செய்து மனசு விட்டுறாத. நான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான்
குழந்தை, எனக்கு நீ குழந்தை. ஹலோ, டாக்டர் பேசுறேன்பா. என்ன திடீர்னு போன் வந்தது? அதிர்ச்சி அடைஞ்ச போனை வச்சா போயிட்டு என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல டாக்டர். அந்த வாடகத்தாய் விஷயமா உன்னுடைய பொண்டாட்டி கிட்ட பேசுனியா? டாக்டர், தயவு செஞ்சு இந்த மேட்டர் பத்தி இனிமே பேசாதீங்க. அந்த மேட்டரையே விட்டுருந்தோமா? விட்டுலாமே.